எந்த ஸ்டேட்டில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அதாவது ஐக்யூமாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஆவரேஜ் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இது ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா டாப் 10 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கு. எந்த ஸ்டேட்டில் ஆவரேஜ் ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 இருக்கிறது கேரளா. அங்கே ஆவரேஜ் ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எப்படி இருக்குன்னா 110 112 இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரஸி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுதான் கேரளா நம்பர் 1 இருக்குது. நம்பர் 2 டெல்லி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ பார்த்தோம்னா 106 109 இருக்குது. அங்கே என்ன ரீசன் அப்படின்னா வெரி ஹை ரேங்க் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்ட்ராங்காக அங்கே இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். தேர்ட் ரேங்க்கு தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 103 106 ஆவரேஜ் ஐக்யூ. இங்கே என்ன ரீசன் அப்படி பார்த்தோம்னா வெரி பாப்புலர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ், வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸு, வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் அகாடமி ஆர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு. இது தேர்ட் ரேங்கில் இருக்குது. ஃபோர்த் ரேங்க் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வந்து மும்பை அண்டு பூனே, அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே 103 104 வரைக்கும் அங்கே இருக்குது ஆவரேஜ் ஐக்யூ. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கர்நாடகா. கர்நாடகா 5வது பிளேஸ் இருக்குது, ரேங்கில் இருக்குது. இந்த கர்நாடகா என்ன மெயின் பார்த்தோம் அப்படின்னா அங்கே உள்ள ஐக்யூ 103 104 அந்த ரேஞ்சில் இருக்குது. அங்கே ஆவரேஜ் ஐக்யூ. அங்கே என்ன ரீசனா அங்கேயும் ஹையர் எஜுகேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ரிசர்ச் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா கர்நாடகாவுக்கு அடுத்து பார்த்தோம்னா யூபியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. 102 103 தான் இருக்குது ஆவரேஜ் ஐக்யூ. என்ன ரீசன்னா அங்கே வில்லேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால லிட்ரேசி ரேட்டு கம்மியாக இருக்குது. அது யூபி. அப்புறம் பஞ்சாபில் 99 ஆவரேஜ் ஐக்யூ. பஞ்சாபுக்கு அடுத்து பீகார் 98. அப்புறம் சண்டிகர் 98. அண்ட் குஜராத் லாஸ்ட் ஸ்டேட்டு 10th ரேங்கு, அது 97 ஆவரேஜ் ஐக்யூ. See you.